அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஷெடியூல் 4க்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருப்பேன். அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க, ஏன்னா அதில் ஒரு சில மிஸ்டேக் இருந்துச்சு. இப்போ இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்கெடியூல் 4 100 கொஸ்டின் நம்ம தமிழில் வந்து வரும். ஜிஎஸ்க்கான பிடிஎஃப் நான் அடுத்து சென்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் பருவம் 1 அதுல இருக்கக்கூடிய 3 இயல்கள், இயல் 1, 2, 3 அந்த பிடிஎஃப் இதுக்குள்ளேயே இருக்கு. அதுக்கடுத்து இளமை பெயர், ஒளிமரபு, வினை மரபு, தொகை மரபு இந்த பிடிஎஃப் இதுக்குள்ளேயே இருக்கு. நிறுத்தல் குறியீடுகள் இது வந்து இதுக்குள்ள இல்ல, இது வந்து உங்களுக்கு கிளாஸ்ல வந்துடும். ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள், ஏலாதியா இருக்கட்டும், சிறுபஞ்சம் மூலமா இருக்கட்டும், இது ரெண்டுமே இது உள்ளக்குள்ள இருக்கு. திருக்குறள் தொடர்பான செய்திகள், பெரியாரை, துணை கோடல் மற்றும் வினை செயல் வகை இது எல்லாமே உள்ள இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இயல் 1, 2, 3ல என்னென்ன படிக்கணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கேன். எல்லாம் படிக்காதீங்க, சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அது மட்டும் படிங்க. புக் பேக்ல இருக்கக்கூடியது, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நான் இந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, இதை மட்டும் படிங்க போதும். ஓகேங்களா? வேற எதுவும் இந்த இது வேண்டாம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் வந்து பாத்தீங்கன்னா வேணுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம். ஆனா அந்த பாக்ஸ் மட்டும் கண்டிப்பா பாத்துருங்க. ஏன் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்ப இங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். தெலுந்தமிழ் அதாவது செழுந்தமிழாய் செய்வது வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது யாரோடையதுன்னு கேட்பாங்க. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும், இது யாருடையது? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. அதே மாதிரி இந்த கற்பவை கற்றபின் இது எல்லாத்துலயும் இருக்கிறதே படிக்கணும். இந்த பொம்மலாட்டம், சொலவடைகள்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே படிக்கணுமானா வேண்டாம், எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். அதே மாதிரி குற்றி எழுகுறம், இலக்கணம் எப்பயுமே நீங்க ஸ்கூல் புக் வைஸும் படிங்க, நம்ம வந்து டாபிக் வைஸ் கொடுக்குறோம்ல அதையும் படிங்க. ஓகேங்களா? இலக்கணம் ஃபுல்லாமே ஸ்கூல் புக்கும் படிக்கணும், இதுவும் படிக்கணும். இந்த காடுகள் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லும் பொருளும் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் படிங்க. கற்பவை கற்றபின்ல இருக்கக்கூடிய அந்த பாடல், பாரதியார் பாடல் இங்க கொடுத்துருக்காங்க, நெஞ்சில் உரமும் இன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. இதை பத்தி கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டன் இவருடைய இதுல வந்து இந்த துஷ்டி கேக்கும் அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து பழைய தமிழ் சொல்லாடல். அப்ப இந்த சொல்லாடல் வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க. துக்கம் விசாரிக்கணும், துஷ்டி கேட்கணும், இது நிறைய திரைப்படத்துல எல்லாம் வந்திருக்கும். கிடாரிங்கிற ஒரு படத்துல துஷ்டி கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொல்லுவாரு. அப்ப துஷ்டினா என்ன? ஓகேங்களா? அதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்ப இதை ஒரு தடவை படிச்சிருங்க. ராஜமாத்தாண்டன் சொல்லும் போது இவர் வந்து இந்த கொங்குதேர் வாழ்க்கை பத்தி கொடுத்திருப்பாரு. இவர் ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கிறாரா? அதாவது குரூப்னா ஒரு குழு மாதிரி இருக்கும், அதுல இருக்கிறாரா? இவருடைய முக்கியமான இந்த சொல்லாடல்கள் என்ன? இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கலாப்பிரியா பத்தி இங்க கொடுத்துருக்காங்கல்ல, குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த புது கவிதை பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இலக்கணம் எல்லாத்துலயும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துட்டு வாங்கப்பா போதும். 4 வகை குருக்கங்கள் என்னென்ன கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? திருக்குறள் இங்க வந்து இந்த புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள் ஒரு தடவை பாத்துருங்க. நம்ம சிலபஸ்ல தான் இல்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க, பாத்துருங்க. ரைட்டா? திருக்குறள் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க கொடுத்துருப்போம் கப்பலோட்டிய தமிழரா இருக்கட்டும், இதெல்லாம் ஜிஎஸ்லயும் வரக்கூடியது. வழக்கு எந்த மாதிரியான வழக்கு இருக்கு, மருவு நம்ம சிலபஸ்லயும் இருக்கு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் பாத்துருங்க. இந்த குழுவுக்குறி, மங்களம், இடக்கரடக்கல் இதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டியது. சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, திருக்குறள் ஃபுல்லா கொடுத்துருக்காங்கன்னா 4 இது கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் படிச்சிருங்க போதும். அதுக்கடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க திருக்குறள் வினை செயல் வகை. ஸோ இது வந்து சிலபஸ்ல இருக்கு, அதனால நான் இங்க கொடுத்துருக்கேன். பழைய புக்ல இருந்தும் புது புக்ல இருந்து சேர்த்து கொடுத்துருப்பேன். பெரியாரை, துணை கோடல் இது வந்து பழைய புக்ல இருந்து எடுக்கக்கூடியது. பண்ணா உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். ரைட்? ஸோ இதை வந்து ஒரு தடவை பார்த்துருங்கப்பா. கன்ஃபார்மா பழைய புக் கொஞ்சம் வந்து
சரியில்லாம தான் இருக்கு. பட் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு படிங்க. ஓகேங்களா? ஏலாதி கொடுத்துருக்கோம். பழைய புக்ல இருந்து எடுத்த ஏலாதி. அதுக்கு அடுத்து புது புக்ல இருக்கக்கூடிய சிறு பஞ்சமூலம். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்திருக்கோம். அடுத்தது இங்க இலக்கணத்துல ஒரு சில டாபிக் நான் கொடுத்துருக்கேன்ல, அதுல இருந்து சில தகவல்கள் வச்சிருக்கேன். அதை பாருங்க. அதுக்கடுத்து அகைன் சிறுபஞ்சம் மூலம் என்னென்ன இருக்கு, ஏலாது என்னென்ன இருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கேன்ப்பா. இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் வரும், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் வரும். ஓகேங்களா? யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஜிஎஸ் டாபிக் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நாளை பொங்கல், நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பொங்கல், ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மணி வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுங்கப்பா. அதுக்கடுத்து ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ 1 மணி வரைக்கும் நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கடுத்து படிக்கணும். ஏன்னா வந்து பொங்கல் முக்கியமா, போஸ்டிங் முக்கியமா, இதுதான் வந்து விஷயம். போஸ்டிங் தான் நமக்கு முக்கியம், கவர்மெண்ட் ஜாப் தான் நமக்கு முக்கியம். ஸோ எல்லாருக்கிட்டையுமே சொல்லிருங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, 6 நாள் லீவ் வருது, 6 நாள் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் மாதிரி போட்டு விட்டுருங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருங்க. சரி, உங்களுக்கே தெரியும், தெரியாத எதுவும் இல்லை. நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே சூப்பரா பண்றீங்க. நம்ம பேட்ச்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த தடவை கிளியர் ஆவீங்க அப்படிங்கிறதை இறை கடவுளான மற்றும் பிரபஞ்ச ஆற்ற சக்தி மிக்க சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் சிறப்பாக இருக்கும். அடுத்த பொங்கல்ல எல்லாருமே அரசு அதிகாரியா இருப்பீங்க. நம்ம பேட்ச்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அரசு அதிகாரி. வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.